பென் டிரைவ் உங்ககிட்ட தான் இருக்கா? உங்ககிட்ட தான் கேக்குறேன் மோனிகா, பென் டிரைவ் உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. ச்சே, நீ ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா இல்லையா? இப்படி இந்திராணி வீட்ல இருந்து பென் டிரைவ் திருடிட்டு வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? செழியன், நிறுத்துங்க. நியாயமா பார்த்தா பென் டிரைவ் என் கைக்கு தான் வந்திருக்கணும். ஆனா யார் அதை இந்திராணிக்கு கொடுத்தான் தான் தெரியல. இந்திராணியோட கரண்ட் ப்ராஜெக்ட் அது இல்ல. நாம தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள எவிடன்ஸ் இருக்கிற அந்த பென் டிரைவ் எப்படி இந்திராணி கைக்கு போச்சு? இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு செழியன். அதான் எனக்கு சேர வேண்டியதை நானே எடுத்துக்கிட்டேன். சரி, அந்த பென் டிரைவை வச்சு அடுத்து என்ன செய்யறதா பிளான்? நான் இன்னும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. அதுக்கான டைம் வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், மேடம், மினிஸ்டர் பையன் இளங்கோ சைட்ல இருந்து கால் வந்தது. பென்டிரைவுக்கு நீங்க பேசின 1 கோடி ரூபாய் டீல் அவருக்கு ஓகேவா மேடம்? மேடம், உங்க பதிலுக்காக தான் அவங்க வெயிட் பண்றாங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், ஓகே. செழியன், அது நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன் புத்திய காட்டிட்டல்ல, இதுக்கு தான் நீ பிளான் பண்ணியா? அந்த இளங்கோ கால் பண்ணி என்ன கொன்றுவேன்னு மிரட்டினா செழியன். அதான் வேற வழி இல்லாம நான் இப்படி பண்ணேன். உன்னெல்லாம் கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது மோனிகா. என்னடாச்சு? அண்ணா, மோனிகா கிளம்பிட்டா. டேய், உடனே அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரிண்ணா, இப்பவே அவளை ஃபாலோ பண்ணி போய் அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு வந்துட்டுமா? டேய், நான் உன்னை ஃபாலோ மட்டும்தான் பண்ண சொன்னேன். அவ அந்த பென் டிரைவை இளங்கோ கிட்ட கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். அவன் கையில பென் டிரைவை கொடுக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம். இடையில நீங்க ஏதாவது பண்ண போய் பென் டிரைவ் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் அது திரும்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவே அது இளங்கோ கைக்கு போயிடுச்சுன்னா நாம அதை ஈஸியா எடுத்துடலாம். புரியுதா? புரிஞ்சுதுண்ணா, நாங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ரைட். பாலு, நீங்க சார் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஜான், ஆன் பண்ணுங்க. எட்டு மணிக்கு மேல ப்ளே பண்ணுங்க. நில்லுங்க. யாரை பார்க்கணும்? நான் இமிடியட்டா இளங்கோ சாரை பார்க்கணும். சார் உங்களை வர சொன்னாரா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார், மோனிகா வந்திருக்காங்க சார். ஓ, மோனிகா வந்திருக்காங்களா? ஆமா சார், இளங்கோ தான் வர சொல்லியிருக்காரு. சரி, அவங்கள உள்ள வந்து வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். உங்களை உள்ள வெயிட் பண்ண சொன்னாங்க. போங்க.
மோனிகா இதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இது மினிஸ்டர் வீடு. இங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க. மோனிகா எதுக்கு வந்திருக்காங்கன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து ப்ளே பண்ணுங்க. பாத்து மெதுவா உள்ள கொண்டு போய் வைங்க. சார், என்ன இது? பார்த்தா தெரியலையா? வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் சரியா ஒர்க் பண்ணல, அதான் புதுசா வர வச்சேன்.